अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கோபிகை பாவனையிலே பாவை நோன்பு நோக்கிற ஆண்டாள் தன்னுடைய தோழியர்களை கோபிகைகளாக பாவித்து அவர்களெல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்லுகிறாள். ஒவ்வொரு கோபிகையையும் எழுப்புகின்ற பொழுது அவளுக்கு பொழுது விடிந்ததற்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறாள். அப்படியும் எழுந்து வாராத பொழுது அவளை சில சப்தங்களாலே அவளை அதை குறிப்பிட்டு சில சொற்களாலே அவளை குறிப்பிட்டு அவளை உணர்த்தி அவளையும் எழுப்பி தன்னோடு சேர்த்து கொண்டு அவள் செல்லுகிறாள் என்று இப்படி அமைந்திருக்கிறது இந்த திருப்பாவை பாசுரம். அதிலே 14வது பாசுரத்திலே உள்ளே சயனித்து கிடக்கிற கோபிகைக்கு பொழுது விடுந்ததற்கு ஓர் அடையாளம் சொல்லுகிறாள். சாமான்யமாக உலகத்திலே பிரமாணம் என்று சொல்லுகிற பொழுது 3 விதமான பிரமாணங்களை சொல்லுவார்கள். கண்ணாலே காண்கின்ற பிரத்யக்ஷம், ஊகித்து அறிகின்ற அனுமானம், மற்றொன்று சாஸ்திரம், அதாவது பெரியவர்களுடைய வாக்காக அமைந்திருக்கிற சாஸ்திரம் என்று இது 3மே பிரமாணமாக கொள்ளப்படுகிறது. அந்த 3ஐயுமே இந்த பாசுரத்திலே காட்டுவதாக வியாக்கியானத்திலே காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி காட்டியிருக்கிறார். இந்த பாசுரத்திலே எழுப்புகிறவர்களை பார்த்து அடையாளம் சொல்லுகிறாள். தொடங்குகின்ற பொழுதே சில அடையாளங்களை சொல்லி அவளை எழுப்புகிறாள். உங்கள் உழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்தாம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் இழப்பவான் வாய் வேதம் நங்காய் இழந்தினாய் நானாதான அருளையாய் சங்கொடு சக்கரமேந்தம் தனக்கையன் அங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். உள்ளே சயனித்திருக்கிற கோபிகை அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? பொழுது விடிந்து விட்டது, எழுந்திருப்பாயாக. பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறாள் உள்ளே சயனித்திருப்பவள். உடனே வெளியிலே இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அம்மா, தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். அம்மா, செங்கழு நீர் பூ அது என்ன ஆகும் என்னால் பொழுது விடிந்தவாறே சூரியன் உதித்தவாறே மலரும். அதே மாதிரி ஆம்பல் என்கிற புஷ்பம் அது என்ன ஆகும்? சூரியன் உதித்தவாறே மூடிக்கொள்ளும். நீ இப்பொழுது பார், அந்த செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினா என்று சொன்னாளாம். உடனே உள்ளே இருப்பவள் தான் ஏகாந்தமாக பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் மனத்தாலே. அந்த அனுபவத்திற்கு இவர்களுடைய வரவு தடையாயிருக்கிறபடியினாலே அவள் என்ன சொன்னாளாம்? மா, இன்னும் பொழுது விடியவில்லை, செங்கழி நீரும் மலரவில்லை, ஆம்பலும் குவியவில்லை. என்னுடைய இல்லத்தின் வாசலிலே வந்தபடியினாலே மகிழ்ச்சியினாலே உங்களுடைய முகமெல்லாம் மலர்ந்திருக்கிறது. ஆகையினாலே அது செங்கழி நீர் மலர்ந்தார் போலே தெரிகிறது. ஆனால் அதே சமயத்திலே நான் எழுந்து வரவில்லை அல்லவா, அதனால் சில பேருடைய முகம் வாடி இருக்கிறது. அலை உங்களுக்கு ஆம்பல் மலர் கூம்பினார் போலே தோன்றுகிறது. உங்களுடைய முகமே செங்கழி நீரும் ஆம்பலும் போலே இருக்கிறதே அன்றி இங்கே செங்கழி நீரும் மலரவில்லை, ஆம்பலும் கூம்பவில்லை என்று உள்ளே இருப்பவள் இப்படி ஒரு மறுமாற்றம் சொன்னாளாம். உடனே வெளியிலே இருப்பவர்கள், அம்மா, உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள், உன்னுடைய புழக்கடை தோட்டத்து வாவியிலே நீ சென்று பார். அப்படி பார்த்தாயானால் உனக்கு தெரியும் செங்கழி நீரும் வாவியும், அதாவது செங்கழி நீரும் ஆம்பலும் எப்படி இருக்கின்றன என்று. செங்கழி நீர் மலர்ந்தும் ஆம்பல் கூம்பியும் இருக்கிறதை நீ பார்க்கலாமே, உன்னுடைய புழக்கடை தோட்டத்திலே நீயே சென்றார் என்று இப்படி சொன்னார்களாம். ஆனால் இவர்களோ வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுதோ இவளுடைய புழக்கடை தோட்டத்திலே இருக்கக்கூடிய செங்கழி நீரும் ஆம்பலும் மலர்ந்தும் குவிந்தும் இருக்கின்றன என்பது இவர்களுக்கு எப்படி தெரியும் என்றால் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது அனுமானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பொழுது விடிந்தால் எங்குமே செங்கழு நீர் மலரும், எங்குமே ஆம்பல் கூம்பிக்கொள்ளும். அதே போல
இவளுடைய தோட்டத்திலும் அதுதானே நிகழ்ந்திருக்கும். அதைத்தான் இவர்கள் அடையாளமாக சொல்லுகிறபடியினாலே இங்கே சொல்லப்பட்ட அடையாளம் அனுமானத்தாலே சொல்லப்பட்டது, அதாவது யூகத்தாலே சொல்லப்பட்டது என்று இப்படி நாம் கொள்ளலாம். ஆனாலும் உள்ளே இருப்பவள் எழுந்திருக்கவில்லை. இப்பொழுதுதான் அவை மலரவும் கூம்பவும் தொடங்கி இருக்கின்றன, வேறு அடையாளம் சொல்லுங்கள் என்று வெளியிலே இருப்பவர்களை காட்டாளாம். உடனே வெளியிலே இருப்பவர்கள் பிரத்யட்சமாக கண்ணிலே பார்க்கின்ற ஒரு அடையாளம், அதை தெரிவிக்கிறார்கள். என்ன நடக்கிறது அங்கே என்னால், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் என்று இதை பார்க்கிறார்கள் இவர்கள். என்ன நடக்கிறது, ஆங்கே திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன. திருவாய்ப்பாடியிலேயும் கூட திருக்கோயில்கள் உண்டல்லவா. அந்த கோயில்களிலே பூஜை செய்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் எம்பெருமானுக்கு தொண்டு செய்பவர்களாகினாலே பரம வைராக்கியசாலிகளாய், அதாவது உலக வாழ்க்கையிலே வெறுப்புற்ற துறவிகளாய் அவர்கள் இருப்பார்களாம். அவர்களை வர்ணிக்கிறாள் இந்த பாசுரத்திலே ஆண்டாள். செங்கல் பொடிக்கூரை என்று அவர்கள் அணிந்திருக்கிற அந்த ஆடையானது செங்கல் பொடியினுடைய நிறத்திலே இருக்கிறது, அதாவது காவி நிறத்திலே அமைந்திருக்கிறது என்பதைத்தான் செங்கல் பொடிக்கூரை என்று காவி நிறத்திலே அமைந்த துணியை அணிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் காவி நிறத்திலே துணி அணிந்தால் அது எதை காட்டுகிறது என்றால், அது உலகியல் வாழ்க்கையிலே அவனுக்கு ஈடுபாடு இல்லை, அதிலே அவனுக்கு வெறுப்புத்தான் உள்ளது என்பதை அது காட்டுமாம். அது எப்படி காட்டும் என்றால், காவி என்பது இந்த வஸ்திரத்திலே நாம அந்த நிறத்தை ஏற்றுவது அல்ல. உலக வாழ்க்கையிலே வெறுப்பு கொண்டவன் என்ன செய்வான், தன்னுடைய துணியை நன்றாக வெளுக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அதற்கு அழுக்கு போக தீட்டு போக அதை ஜலத்திலே நினைத்து கசக்கி அப்படியே உடுத்திக் கொண்டு விடுவானாம். இப்படி பல நாள் வெறுமனே அந்த ஜலத்திலே தண்ணீரிலே அந்த வஸ்திரத்தை நினைத்து உடுத்திக் கொண்டு விட்டால் என்ன ஆகும் என்றால், நாளடைவிலே அந்த வஸ்திரமானது நீர்க்காவி ஏறி அப்படி காவி வஸ்திரமாகவே அது காட்சி அளிக்குமா. ஆகினாலே இவர்களுக்கு உலகியல் வாழ்க்கையிலே விருப்பமில்லை என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் அவர்கள் செங்கல் பொடிக்கூரை, ஆனால் அதே சமயத்திலே வெண்பல் தவத்தவர், வெள்ளை வெளேர் என்கிற பற்களை உடையவர்கள், தவத்தவர் என்றால் தவத்தை உடையவர்கள் என்று தெரிவிக்கிறார். பற்கள் வெளுப்பாயிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், அதுவும் வைராக்கியத்தினுடைய காரணம்தான். உலகியல் விஷயங்களிலே இவர்கள் வெறுப்பு கொண்டவர்கள் ஆகையினாலே சாத்விகமான ஆகாரங்கள் என்ன உண்டோ அதைத்தான் தின்பார்களே தவிர இந்த உலகத்து உடலுக்கு இன்பம் அளிக்கும்படியான எந்த வஸ்துக்களையும் இவர்கள் உண்பதில்லை. அவர்கள் வெற்றிலை முதலானது உடலுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், அவற்றை உண்டால் என்ன ஆகும், பற்களிலே எல்லாம் நிறம் மாறும், காவி ஏறும் வெற்றிலை தின்றால். ஆனால் இவர்கள் அப்படிப்பட்ட போக வஸ்துக்களை எல்லாம் துறந்தவர்கள் ஆகினாலே இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் வெண்பல் தவத்தவர் என்று தெரிவிக்கின்றார். உண்மையிலே இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருக்கிற மனிதர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், பல்லிலே காவி ஏறி இருக்கிறதாம் கண்ட வஸ்துக்களையும் சாப்பிடுவதனாலே, ஆனால் வஸ்திரம் வெளுப்பாக இருக்கிறதாம். ஆனால் இந்த பகவானுக்கு தொண்டு செய்பவர்களுக்கு வஸ்திரத்திலே காவி ஆனா பல்லிலே வெளுப்பு என்று சொல்லுகின்றார். பல்லிலே வெளுப்பு என்பது பல்லினுடைய சுத்தம் என்பதை காட்டுகிறது. அதாவது எவனிடத்திலும் போய் அவர்கள் பல்லை காட்டாதவர்கள், எந்த பயனுக்காக யாரையும் போய் அவர்கள் பல்லை இழித்துக் கொண்டு நிற்காதவர்கள் என்பதுதான் வெண்பல் தவத்தவர் என்பதனாலே காட்டப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அந்த திருக்கோவிலே சங்கை ஊதுவதற்காக செல்கிறார்கள், அல்லது திருக்கோவிலே சங்கு என்றால் சாவி என்றும் பொருள் உண்டாகினாலே கோவிலை திறப்பதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள் என்று சொன்னாலாம். அப்பொழுதும் உள்ளே இருப்பவள் எழுந்திருக்கவில்லை, அவர்கள் இப்பொழுதுதானே போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல, உடனே வெளியிலே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய். இவள் என்ன சொன்னாள், முதல் நாள் இரவு நீங்கள் எல்லோரும் போய் உறங்கிக் கொண்டிருங்கள், நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று சொன்னாளாம். ஆனால் இப்பொழுது அவள் முன்னமே எழுந்திருந்து வந்து இவளை எழுப்பாதது மட்டுமல்ல, எழுப்புவதும் போதும் கூட அதற்கு மறுமொழி கூறிக்கொண்டிருக்கிறாள். அதைத்தான் இவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான், எழுப்புவதாக வாய் பேசும் நங்காய், வாயாலே சொன்னாயே தவிர அதை செயலிலே காட்டவில்லையே, இதுதான் உன்னுடைய பூர்த்தியோ என்று அவளை பார்த்து, நங்காய் எழுந்திராய் நாணாதாய். நாணென்னால் வெட்கம், நீ எழுந்திருக்காதது மட்டுமல்ல, நாங்கள் இத்தனை பேர் வந்து எழுப்புகின்ற பொழுதும் எழுந்திருக்காமல் இருக்கிறோமே
என்ற வெட்கமும் இல்லாமல் இப்படி நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, ஆனால் நாவுடையாய் நீ சொன்ன வார்த்தைக்கெல்லாம் மிக அழகாக பதில் சொல்லுகிறபடியினாலே மிக நாக்குவன்மை படைத்தவள் நீ என்று அவளை சொல்லி நீ எழுந்திருக்க வேண்டும். எழுந்து என்ன செய்ய வேண்டும் என்னால் உடனே சொல்லுகிறாள். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடா என்று சங்கொடு சக்கரம் ஏந்தும் நல்ல அழகான திருக்கரங்களை உடையவன், காண்டகத்தோள் அண்ணல் என்று சொல்லும்படியான அப்படி அழகான திருத்தோள்களை உடைய அந்த கண்ணபிரான், அது அவன் அப்படிப்பட்ட, அது மட்டுமல்ல பங்கைய கண்ணான் என்று தாமரை போன்ற அழகான திருக்கண்களை உடையவன். இது அத்தனையும் எதற்காக? நமக்காக. அந்த சங்கு சக்கரங்களையும் கூட ஆயுதமாக வல்லாமல் அவன் ஆபரணமாக ஏந்தி இருக்கிறான். அதைத்தான் ஏந்தும் என்கிற சொல்லாலே காட்டினாள். இப்படி நம்மையெல்லாம் மகிழ்விப்பதற்காக சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அவன் நம்மை கட்டாட்சிப்பதற்காகவே அழகான திருக்கண்களை கொண்டவனாக அவன் எழுந்தருளியிருக்கிறான். பங்கைய கண்ணான் அவனை பாட நங்காய் எழுந்திராய், நீ எழுந்திருந்து எங்களோடு வந்து சேருவாயாக என்று அவளை அழைத்தார்கள். உடனே உள்ளே இருப்பவளும் எழுந்து வந்து இவர்களோடு சேர இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து அடுத்த திருமாளிகைக்கு செல்லுகிறார்கள். அங்கே சயனித்திருக்கிற ஒரு கோபிகை, அவளையும் எழுப்பிக் கொண்டு கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு இவர்கள் செல்லுவதாக மேலே பாசுரம் அமைந்திருக்கிறது. அதிலே இவர்கள் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் என்று சொன்னது அடுத்த திருமாளிகையிலே இருக்கிற கோபிகையினுடைய காதிலேயும் விழும்படியாக அமைந்து விட்டது என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அந்த அனுபவத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.